ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னா 7th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற இயல் 2 லெசன் தான். சரிங்களா? இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா படிக்கிற கண்டென்ட் புது சிலபஸ் படி ரொம்ப கம்மி தான். என்னென்னு அது மட்டும் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்படியே ஷார்ட்கட்டாகவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே போதும், ஜஸ்ட் அந்த லெசனே உங்களுக்கு ஃபுல்லாக மனப்பாடமாயிடும். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இந்த புக்கில் நான் பிடிஎஃப்பில் ஹைலைட் பண்ணலை. நான் புக்கை வச்சு தான் உங்களுக்கு நான் பர்சனலாக அப்படி நடத்த போகிறேன். சரிங்களா? ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. நாட்டோட வளம்ங்கிறது எதுவும் இல்லை, காட்டோட வளம் தான். சரிங்களா? இந்த நீங்கள் வீடியோ மட்டும் சும்மா பாருங்கள். பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறது அப்படியே கேட்டுக்கிட்டிங்கனாலே போதும், உங்கள் மைண்டில் ஃபுல்லாக ஸ்டோர் ஆயிரும். என்ன சொல்கிறாங்க, ஒரு நாட்டோட வளம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்லுவாங்க, ஜிடிபின்னு சொல்லுவாங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வச்சு சொல்லுவாங்க. தமிழில் இதை எதை வச்சு சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டோட வளம்ங்கிறது அந்த காட்டோட வளத்தை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. காட்டின் வளமே நாட்டின் வளம் என அறிஞர்கள் கூறுகின்றனர். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்த செய்யுள் பாட்டு நமக்கு தேவையில்லை, டைரெக்டாக சொல்லும் பொருளும் பார்த்துக்கலாம். ஈன்றுனா பெற்று, கொம்புங்கிறது கிளை. சரிங்களா? அதிமதுரங்கிறது மிகுந்த சுவை. மறுபடியும் சொல்கிறேன், ஈன்றுங்கிறது பெற்று, கொம்புங்கிறது கிளை, அதிமதுரம்னு சொன்னால் மிகுந்த சுவை, கழித்திடனா மகிழ்ந்திட, நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, விஷம் உள்ளன்னு வராது, ஏன்னா விஷம்ங்கிறது பழைய இது வேறு மொழி சொல். சரிங்களா? அதனால் தமிழில் என்ன சொல்லுவாங்க, நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு. சரிங்களா? விடுதிங்கிறது தங்கும் இடம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த பாடலின் பொருள் இம்பார்ட்டன்ட் லைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேராவோட கடைசி லைன் பாருங்களேன். குரங்குகள் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். சரிங்களா? அடர்ந்த காடு சொல்லி செல்பவர்களுக்கு தடையாக இருக்கும். இந்த காட்டை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, குரங்கு மரக்கிளையில் உட்காந்துக்கிட்டு கனிகளை பறித்து உண்ணணும். இந்த அடர்ந்த காடு இருக்குது பார்த்தீங்களா, அது வழி செல்கிறவங்களுக்கு தடையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பச்சை நிறமுடைய மயில்கள், செகண்ட் பேராஃபில் சொல்கிறேன், பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும், பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும், அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கம் அடையும். அதாவது நச்சரவம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு என்னென்னா விடமுள்ள பாம்புன்னு சொல்கிறாங்க, அதாவது நஞ்சுள்ள பாம்பு, அதுதான் மீனிங். சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரங்குகள் கனிகளை சாப்பிடும், மயில்கள் நடனமாடும், பன்றிகள் கிழங்கை தோண்டி உண்ணும். இதை பார்க்குற பாம்பு என்ன பண்ணும், கலக்கம் அடையும். சரிங்களா? நூல்வெளி பார்க்கலாம், நூல்வெளி ரொம்ப முக்கியம். சுரதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன். சரிங்களா? சுரதாக்கு ஃபுல் ஃபார்ம், அதாவது ஃபுல் மீனிங் என்னென்னா சுப்பிரமணிய தாசன். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பாரதியார் பார்த்தோம், பாரதிதாசன் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய தாசன். பாரதியாரை பின்பற்றுறதுனால பாரதிதாசன் சொல்லி சுப்பிரமணிய அவர் பாரதிதாசன் பேர் வச்சுக்கிட்டாரு. சரிங்களா? பாரதிதாசனை பின்பற்றின ராஜகோபாலன் என்ன பண்ணியிருக்காரு, சுரதான் பேர் வச்சுக்கிட்டாரு. அதாவது என்னென்னா சுப்புரத்தின தாசன். அதாவது பாரதிதாசனோட பேர் என்ன, சுப்புரத்தினம். சரிங்களா? கனக சுப்புரத்தினம். இவரை பின்பற்றினால அவரோட இயற்பெயரான சுப்புரத்தின தாசனை என்ன பண்ணிருக்கா, சுரா அந்த முன்னாடி இருக்கிறதையும் தாசன் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்தி சுப்புரத்தினரசு சுரதா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டாரு ஷார்ட்டா. சரிங்களா? இவர் பாரதிதாசன் மீது பற்று கொண்டவர். பாரதிதாசன் இயற்பெயரான சுப்புரத்தினம் இருக்குது பார்த்தீங்களா, இதை அவரோட பேரை சுருக்கமாக சுரதா அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. ஊமைகளை சுரதாங்கிறது யாருன்னா ஊமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னான்னு சொல்லுவாங்க, ஊமை கவிஞர். ஏன்னா இவர் ஊமைகளை வச்சு கவிதை எழுதுறதுல வல்லவராக இருந்திருக்காரு. சரிங்களா? இவர் எழுதின நூல்கள்லாம் என்னென்னா ஹைலைட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, சிவப்பு கலரில், அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். இது ஷார்ட்கட் என்னென்னா, ஒரு துறைமுகத்தில் தேன்மலை விழுது. சரிங்களா? என்ன விழுது, தேன்மலை. துறைமுகத்தில் ஒரு தேன்மலை விழுவுது, எடுத்து அதை சுவைச்சு பார்த்தா அமுதும் தேனுமா இருக்குது. சரிங்களா? இதுதான் இதோட ஷார்ட்கட்டு. அங்கே யார் நிற்கிறான்னா சுரதா, அதாவது சுப்புரத்தின தாசன் நிற்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா, சுரதாவின் கவிதைகளில் இந்நூல் இயற்கை எழில் பகுதியிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. இது பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது. சரிங்களா? என்னது கிளிக்கண்ணி? கிளிக்கண்ணினா எதுவும் இல்லை, கிளியின் மொழி போன்ற இனிய சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதால் இச்சந்தத்தில் பாடும் பாடல்களின் கிளிக்கண்ணி வகை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவும் இல்லை, கிளியின் மொழி மாதிரி அழகாக இது சொல்கிறதுனால கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
காட்டுக்கு வந்து நிறைய பெயர்கள் இருக்குது. ஒரு பொருள் தரும் வெவ்வேறு பெயர்கள்னு வருது பார்த்தீங்களா சிலபஸில், அதுதான். காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் வந்து கொஷின்லேயே கேட்பாங்க. கொஞ்சம் முக்கியம், இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. காட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கா, கால், கான், கானகம், அடவி, இது எல்லாருக்குமே தெரியும். அரண்னாலும் தெரியும், ஆரணி இதுவும் தெரியும், புறவுனாலும் தெரியும், பொற்றை, பொழில், தில்லம், அலுவம். அலுவம்ங்கிறது முக்கியம். எதுக்குன்னா அலுவம்ங்கிறது கடலுக்கும் சில இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. இயவு, பலவம், முளரி, வில்லை, விடர், வியல். வயல் கிடையாது, வியல். சரிங்களா? வனம். வனம்னாலே எல்லாருக்குமே தெரியும், காடு தானே. முதை, மிலை, இரும்பு. காட்டுக்கு வந்து இரும்புன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஷார்ட்கட்னா, காடு வந்து நம்மளோட நாட்டுக்கு இரும்பு மாதிரி. சரிங்களா? சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல். அரண், அரில், அரல், பதுக்கை, கணையம். சரிங்களா? நம்ம காடுங்கிறது என்ன, இந்தியாவுக்கு கணையம் மாதிரி ரொம்ப வந்து முக்கியமானது. பதுக்கை. சரிங்களா? காட்டில் தான் எல்லாருமே வந்து பதுங்கி இருப்பாங்க நிறையா பேர். சரிங்களா? இதுதான் ஷார்ட்கட். மறுபடியும் சொல்கிறேன். கா, கால், கான், கானகம், அடவி, அரண். இது வரைக்கும் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து எல்லாருக்கும் மனப்பாடம் ஆகும். இப்போ பாருங்களா, ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அலுவம். தில்லம்னா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, காடு தான். அலுவம்னாலும் காடு, காடையும் சொல்லுவாங்க, கடலையும் சொல்லுவாங்க. இயவு, பலவம், முளரி, வில்லை. சரிங்களா? காட்டில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வில்லை எய்வாங்க. சரிங்களா? அந்த எதிரிகள் நம்ம தாக்கணும்னா காட்டில் மறைஞ்சிருந்தால் வில்லை எய்வாங்க. சரிங்களா? இது பேர் என்ன, வில்லை. அதாவது வில்னா வில் அம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. விடர், வியல். வயல்னா வந்து நம்ம பயிர் செய்கிற இடத்த சொல்லுவோம். வியல்ங்கிறது என்ன, காட்டை சொல்லும். வனம், அதுவும் எல்லாருக்குமே தெரியும். வனத்துக்கு நான் போகிறேன், காட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க முற்காலத்துலலாம். முதை. சரிங்களா? மிலை, இரும்புனாலும் காடு தான். சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். சரிங்களா? பதுக்கைங்கிறது காற்றுல படுங்கி இருப்பாங்கன்னு ஷார்ட்கட். கணையம்ங்கிறது இந்தியாவுக்கே கணையம்னா காடு தான். அடுத்து நம்ம பார்க்கலாம். இதில் இந்த பாட்டு வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பாரதியார் இயற்றியது. பாரதியார் வந்து சிலபஸில் டைரெக்டாகவே கவராரு. பாரதியார் பாட்டு பார்த்தாங்களே நமக்கு ஈஸியாக தெரியும். பாரதியார் என்ன சொல்லுவார்னா, அதிகமாக வந்து தமிழ்நாட்டை சுற்றி தான் இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயத்தை வச்சு பாட்டு எழுதியிருப்பார். பாரதிதாசன் என்ன பண்ணியிருப்பார், இந்தியா முழுக்க பாரதிதாசங்கிறது தமிழ்நாட்டை மட்டும் அதிகமாக வச்சு பாட்டு எழுதியிருப்பார். அதே வந்து பாரதியார்ங்கிறது என்ன சொல்லியிருப்பார், இந்தியா முழுக்க இருக்கிற மாதிரியே பாட்டு எழுதியிருப்பார். அதாவது என்ன, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்ச்சொல் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிடற்றல் இன்றி நாட்டிடத்தில் கோளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. சரிங்களா? இதுதான் பாரதியாரோட பாட்டு. இது வந்து பாட்டு படித்தாலே வந்து நமக்கு ஞாபகம், ஈஸியாக ஞாபகம் வந்துடும். சரிங்களா? இந்த லெசனுக்கு முன்னாடி லெசன் நான் என்ன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நாமக்கல் கவிஞர் பற்றி இப்போ ஒரு பாட்டு சொல்லியிருப்பேன். என்ன பாட்டு தெரியுமா, கத்தியின்றி ரத்தமின்றின்னு சொல்லி ஒரு பாட்டு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, விடுதலை போருக்கு. அந்த பாட்டு வந்து எதுக்கு சொல்லியிருப்பேன்னா, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாக இருக்குது பார்த்தீங்களா, அவர் எழுதின பாட்டு தான் இது. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறதுல வாழை கன்றை ஈன்றது. ஈன்றதுன்னு தான் கரெக்டானது. சரிங்களா? வாழை கன்றை ஈர்ந்தது. கடல் எல்லாம் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க, செகண்ட் ஆன்சர் பாருங்களேன். சரி, காடு எல்லாம், காடு கூட்டல் எல்லாம். கிழங்கு எடுக்கும், கிழங்கு கூட்டல் எடுக்கும்னா கிழங்கு எடுக்கும். செகண்ட் ஆன்சர் தான் இதில் கரெக்டு. ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் சொல்கிறேன். வாழை கன்றை ஈன்றது, ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்டு. ரெண்டாவது பாருங்களேன், காடு எல்லாம்ங்கிறது காடு கூட்டல் எல்லாம், அதாவது செகண்ட் ஆன்சர் தான் கரெக்டு. கிழங்கு எடுக்கும், அதாவது என்னென்னா கிழங்கு கூட்டல் எடுக்கும்னா கிழங்கு எடுக்கும். அடுத்த லெசன் பார்க்கலாம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து இந்த பாட்டு வந்து செய்யுள் வந்து நமக்கு முக்கியம் இல்லை, நம்ம சொல்லும் பொருளை மட்டும் டைரெக்டாக பார்த்துக்கலாம். பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல். சரிங்களா? நூல்வெளினா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராஜமார்த்தாண்டன் சார் பார்த்தீங்களா, அவர் வந்து கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர், பன்முகத்தன்மை பெற்றவர். சரிங்களா? ராஜமார்த்தாண்டன்னாலே வந்து ரெண்டே விஷயம்தான் அவர் ஞாபகம் வரணும். ஒன்று என்ன, கொல்லிப்பாவைங்கிற ஒரு சிற்றிடலை வந்து நடத்தியவர், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ராஜமார்த்தாண்டன் அப்படிங்கிற ஒரு கவிதை நூலுக்காக தமிழக வளர்ச்சித்துறையோட பரிசு பெற்றவர். என்ன, ராஜமார்த்தாண்டம்னாலே என்ன வரணும், கொல்லிப்பாவைங்கிற ஒரு சிற்றிடல் வரணும் ஒன்று.
ராஜமார்த்தாண்டம் கவிதை நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசு பெற்றவர். அதுக்கப்புறம் என்ன ஷார்ட்கட்னா, ராஜானாலே என்ன ஆகணும், தேரில் தான் அதிகமாக போவார். அதாவது கொங்கு தேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா வாழ்க்கையை அதிகமாகவே தேர்லேயே கழிஞ்சிரும். ஏன்னா போருக்கு போய் தேரில் போயே அவரோட வாழ்க்கை அதிகமாக அதுலேயே செலவிட்டுருவார். சரிங்களா? அப்போனா என்ன வரும், கொங்கு தேர் வாழ்க்கை. கொல்லிப்பாவை, அது எதிரி நாட்டோட வீரர்களையும் இந்த மாதிரி திருடர்களை வந்து தண்டித்து கொள்றதுலேயே அவர் வாழ்க்கை போயிடும். ராஜானா கொல்லிப்பாவை, கொங்கு தேர் வாழ்க்கை, ராஜமார்த்தாண்டன் கவிதைகள், அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். சரிங்களா? இந்த நூல், இந்த பாட்டு வந்து செய்யுள் எதில் வந்திருக்குன்னா, இவரது செய்யுள்கள் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலின் கவிதையிலிருந்து தரப்பட்டுள்ளது. சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், ராஜானா கொல்லிப்பாவை, கொங்கு தேர் வாழ்க்கை, ராஜமார்த்தாண்டன் கவிதைகள், அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இதுதான் இதில் பார்க்கலாம். சரியான விடை தேர்ந்தெடுத்த எழுதுகள் என்ன சொல்லியிருக்காங்க, நாவல் பழத்திற்கு ஊமையாக கூறியது கோலி குண்டுகள். சரிங்களா? நாவல் பழம்லாம் எப்படி இருக்குன்னா கோலி குண்டுகள் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுட்ட பழங்கள்னா ஒட்டிய பழங்கள் அப்படின்னு மீனிங். சுட்ட பழம்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த செய்யுளில் வந்திருக்கும். சுட்ட பழங்கள்னா ஒட்டிய பழங்கள். சரிங்களா? பெயர் அறியானா பெயர் கூட்டல் அறியா, ஈ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 3வது ஆன்சர். பெயர் அறியானா பெயர் கூட்டல் அறியான்னு பிரித்து எழுதணும். மனம் இல்லைன்னா மனம் கூட்டல் இல்லை, இந்த கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் ஆன்சர் மனம் கூட்டல் இல்லைன்னு பிரித்து எழுதணும். நேற்று இரவுனா நேற்று கூட்டல் இரவுனா நேற்று இரவு, அதாவது செகண்ட் ஆன்சர் ஆ வருது பார்த்தீங்களா, அதுதான் அதோட கரெக்ட் ஆன்சர். அடுத்து விலங்குகள் உலகம். இது வந்து நம்ம சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகல, நீங்கள் ஒரு டைம் வாசிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் மைட் பண்ணிட்டோம் அப்படியே நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு சொல்லிகிட்டே வரேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் காதில் கேட்டாலே இது போதும். விலங்குகள் உலகம்ல என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மனிதனோட முதல் இருப்பிடம் வந்து காடு தான். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, மனிதனோட முதல் இருப்பிடம் வந்து காடு தான். பிக்சர் பார்த்துக்கோங்க, களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். புலிகள் காப்பகம் எங்கே இருக்குது, களக்காடு முண்டந்துறை. சரிங்களா? இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து தமிழ்நாட்டோட 2வது பெரிய காப்பகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 895 சதுர அடி. சரிங்களா? இந்த வனவர் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, மிடில் இருக்குது பாருங்க பாயிண்ட்டு. தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய காப்பகம், 895 சதுர கிலோமீட்டர் வந்து பரப்பளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? காட்டு விலங்குகளுக்கு துன்பம் தருவது வந்து சட்டப்படி குற்றமாகும். அதுதான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்களை. உலகத்தில் வந்து இந்த உலகத்தில் 2 வகையான யானைகள் இருக்குது. சரிங்களா? ஒன்று வந்து ஆசிய யானை, இன்னொன்று வந்து ஆப்பிரிக்க யானை. சரிங்களா? ஆசிய யானைக்கு பார்த்தீங்கன்னா ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும், பெண் யானைகளுக்கு தந்தம் இருக்காது. ஆனால் ஆப்பிரிக்கா யானையில் ஆண் யானைக்கும் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கும் வந்து தந்தம் இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். ஒரு கூட்டத்துக்கு வந்து என்ன, பெண் யானை தான் இருக்க வந்து எப்போயுமே தலைமை தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யானை வந்து ஒரு நாளுக்கு 250 கிலோ புல், எவ்வளோ 250 கிலோ புல், இலை, தலை, அதை வந்து உணவாக உட்கொள்ளும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 65 லிட்டரு வந்து தண்ணி குடிக்கும். எவ்வளோ, 250 கிலோ புல்லும் 65 லிட்டர் தண்ணியும் வந்து குடிக்கும். நினைவாற்றல் வந்து யானைகளுக்கு ரொம்ப அதிகம். பாச உணர்வுங்கிறது அதுவும் கொஞ்சம் அதிகம்தான். யானைக்கு என்ன, நினைவாற்றல்ங்கிறது ரொம்ப அதிகம் ஒன்று, பாச உணர்வு வந்து ரொம்ப அதிகம். யானைகளுக்கு வந்து கண் பார்வை வந்து குறைவு. சரிங்களா? கேட்கிற திறனும் மோப்ப திறன் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா படத்தையும் பாருங்களேன், யானை வந்து நம்ம யானை பக்கத்தில் போகிறப்ப வந்து யானை வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடும். எப்படி சொல்லுவாங்க, யானை நம்மளை வந்து மோப்பம் பிடிச்சிருச்சு, நம்ம வாசனை வந்து கண்டுபிடிச்சிருச்சுன்னு தான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் இதில் யானைகளுக்கு வந்து கேட்குற திறனும் மோப்பத்திறனும் நினைவாற்றலும் பாச உணர்வும் இது 4மே வந்து அதிகம். தெரிந்து கொள்வோம்னா நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டோட வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் என்னென்னா மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் தான். சரிங்களா? கோயம்புத்தூர் வனக்கல்லூரிங்கிறது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் இருக்குது. அங்கே என்ன லெசன்லாம் நடத்துகிறாங்கன்னா, அதாவது என்னென்ன டிகிரி நடத்துகிறாங்கன்னா, இளநிலை வனவியலும் முதுநிலை வனவியலும், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களா, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபாரஸ்ட்ரியும் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபாரஸ்ட்ரி, இந்த 2மே நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து வனக்கல்லூரி எங்கே இருக்குன்னா மேட்டுப்பாளையத்தில் தான். சரிங்களா? அடுத்து கரடிகள் பற்றி பார்க்கலாம். கரடி வந்து 160 கிலோ வரைக்கும் வளரும். சரிங்களா? 160 கிலோ எடை வரைக்கும் வளரும். கரடி வந்து ஒரு அனைத்துண்ணி, எல்லாமே சாப்பிடும். அதாவது மாமிசத்தையும் சாப்பிடும், இலைத்தலைகளையும் சாப்பிடும், தேனையும் சாப்பிடும், புற்றீசலையும் சாப்பிடும். எல்லாத்தையும் வந்து கரடிகள் வந்து விரும்பி சாப்பிடும். சரிங்களா?
அடுத்து புலிகளை பற்றி பார்க்கலாம். புலிகள் வந்து ஒரு பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இரவில் மட்டும்தான் வந்து புலிகள் வேட்டையாடும் ஒன்று, சரிங்களா? புலிகள் வந்து தனித்து வாழ்கிற இயல்பு உடையது, சரிங்களா? கருவுற்ற புலியானது வந்து 90 நாட்களில் வந்து 2 அல்லது 3 குட்டிகள் ஈனும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? புலி வந்து இரவில் தான் வேட்டையாடும், சரிங்களா? புலி வந்து பண்புள்ள விலங்குன்னு சொல்கிறாங்க. புலி வந்து தனித்து தான் வாழும், தனியாக தான் இருக்கும். கருவுற்ற புலியானது 3 மாதத்தில் வந்து 3 குட்டி போடும், மேக்ஸிமம் 2லேருந்து 3 குட்டி போடும். அதை வந்து 2 வருஷம் வரைக்கும் அதை வந்து பராமரித்து வளர்க்கும். அதுக்கப்புறமா அதுவே தனியாக ஏரியா பிரித்து விட்ரும். அந்த குட்டிகளை என்ன பண்ணும், இந்த ஏரியா உனக்கு, இனிமேல் நீ இந்த இடத்துலையே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஏரியா பிரித்து விட்ரும். புலிங்கிறது வந்து ஒரு காட்டை புலிகள் வந்து ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு, சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, யானைகளும் காட்டை சொல்கிற குறியீடுன்னு சொல்லியிருக்காங்க. புலிகளையும் வந்து காட்டின் வளத்தை வந்து குறிக்கும் குறியீடுன்னு சொல்லியிருக்காங்க. புலியை என்ன சொல்கிறாங்கன்னா பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா புலி வந்து ஒரு வேட்டையாடி அதோட வயிறு நிரம்பிடுச்சுன்னா மறுபடியும் வந்து அது மறுபடியும் இன்னொரு விலங்கை வந்து வேட்டையாடாது. அது முன்னாடியே ஒரு மானோ எது போனாலுமே வந்து அதை வந்து வேட்டையாடாது. அதுக்கு பசினா மட்டும்தான் வந்து அது எப்பயுமே வேட்டையாடும், சரிங்களா? அடுத்து சிங்கத்தை பற்றி பார்க்கலாம். குஜராத் மாநிலத்தை வந்து கிர் சரணாலயம் அப்படின்னு ஒரு சரணாலயம் இருக்குது. அங்கே வந்து ஆசிய சிங்கங்கள் வந்து உள்ளன. இந்தியாவிலேயே ஆசிய சிங்கம் எங்கே அதிகமாக இருக்குதுன்னா கிர் சரணாலயத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் பாருங்களேன், சிங்கம் தான் வந்து காட்டோட அரசன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் இயற்கை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா புலியை தான் வந்து காட்டோட அரசன் வந்து சொல்கிறாங்க. சிங்கம் தான் இப்போ வரைக்கும் எல்லாத்துக்குமே காட்டோட அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன உண்மையாலுமே விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா புலிகளுக்கு தான் அதிகமான பவர், கெப்பாசிட்டி, திறமை அதிகமாக இருக்குது. அதனால வந்து புலிகள் தான் காட்டோட அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மான்களோட வகையை பற்றி பார்க்கலாம். சருகுமான், மிலாமான், வலிமான் என பல வகை மான்கள் வந்து இருக்குது. என்ன சொல்கிறாங்க, சருகுமான், மிலாமான், வெளிமான், சரிங்களா? இந்த மாதிரி 3 வகையான மான்கள் இருக்குது. அடுத்து சரியான விடை தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு ஆசிய யானைகளில் ஆண் யானையும் பெண் யானையும் வேறுபடுத்தி காட்டுவது என்ன? தந்தம் தான். ஆப்பிரிக்க யானையில் 2 யானைக்குமே வந்து தந்தம் இருக்கும், சரியா? தமிழ்நாட்டில் வந்து புலிகள் காப்பகம் எங்கே இருக்குது? அந்த ஃபோட்டோ காமிச்சல களக்காடு முந்தன்துறை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான். எங்கே இருக்குது? களக்காடு முந்தன்துறை புலிகள் காப்பகம். தமிழ்நாட்டோட புலிகள் காப்பகம் 2வது பெரிய காப்பகம், சரிங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் பார்க்கலாம். காட்டாறுங்கிறது எப்படி பிரிப்பாங்க? காடு கூட்டல் ஆறுனும். 4வது அனைத்துண்ணிங்கிறது அனைத்து கூட்டல் உண்ணி, கடைசி ஆன்சருக்கு பார்த்தீங்களா, அனைத்து கூட்டல் உண்ணின்னு பிரித்து எழுதுவாங்க. நேரமாகி, இது எப்படி நேரம் கூட்டல் ஆகிங்கிறது எப்படி சேர்த்துலுவாங்கன்னா நேரமாகி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதுதான் கரெக்டு. வேட்டை கூட்டல் ஆடியனா வேட்டையாடிய. செகண்ட் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா வேட்டை கூட்டல் ஆடியனா வேட்டையாடிய, இப்படி பிரித்து எழுதுவாங்க. அடுத்து இந்திய வனமகன், இதுவும் நம்ம சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகல, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். பின்னாடி வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து சம்டைம்ஸ் உள்ளேருந்து கேட்டாங்கன்னா இதுலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே மணல் தீவில் அமைந்துள்ளது இந்த காடு. என்ன சொல்லியிருக்காங்க, நுழைமுறையில் பார்க்கலாம். பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் ஒரு காடு ஒன்று இருக்குது, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, முதல்ல ஒரு மணல் மேடு மாதிரி இருந்த இடத்த வந்து காட்டாக வந்து உருவாக்கியவர் யார்? இந்தியாவோட ஃபாரஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஜாது மலாய் பயக் அப்படிங்கிறது அவர் பேர், சரிங்களா? மணல் தீவுகளில் வந்து மூங்கில் மட்டும்தான் வளர வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இவரோட உழைப்பால் வந்து இவர் காட்டையை வந்து உருவாக்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது யாருன்னு சொல்லி அப்படியே ஷார்ட்டாக டைரெக்டாக நான் சொல்லிடுறேன் பாருங்கள். அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜோவிராட்ங்கிற ஒரு மாவட்டம் இருக்குது. அங்கே ஜாதவ் பயங் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார், சரிங்களா? அஸ்ஸாம், இது எல்லாமே நடந்தது எங்கன்னா அஸ்ஸாமில், சரிங்களா? அஸ்ஸாம் வழியாக தான் வந்து பிரம்மபுத்திரா வருது பார்த்தீங்களா. சைனா அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே இமயமலை பின்னாடி இருந்து வந்து அஸ்ஸாம் வழியாக அந்த சைட்லேருந்து உள்ளே நுழைஞ்சி வந்து எங்கே கலக்கும்னா வெஸ்ட் பெங்கால் இடத்துல வந்து கலக்கும். ஜியாகிரஃபியில் வந்து க்ளீனாக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கங்கை எப்படி வந்து பிரம்மபுத்திரா பக்கத்தில் சேரணும், பிரம்மபுத்திரா எப்படி கங்கை பக்கத்தில் வந்து எல்லாமே வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்குது பார்த்தீங்களா, பெங்கால் அந்த ரீஜியனில் வந்து எல்லாமே வந்து வளமாக சேர்ந்து சேரும், சரிங்களா? இப்போ என்ன, அஸ்ஸாம் மாநிலத்தின் ஜோவிராட்ங்கிற இடத்துல வந்து ஜாதவ் பைங்கிற ஒருத்தர் இருக்கார். பிரம்மபுத்திரா ஆறில் வந்து ஆண்டு வந்து வருஷம் வந்து வெள்ளம் வரும். அந்த மாதிரி ஒரு வருஷம் வந்து ரொம்ப பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த டைமில் காட்டில் இருக்க பாம்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அடிச்சுட்டு வந்து இந்த மணல் தீவில் ஒதுங்குச்சு. அந்த மணல் தீவில் வந்து நிழல் எதுவுமே இல்லை, வெறும் மணல் தீவில் எதுவுமே இல்லாதனால வெயில் டைரெக்டாக அந்த பாம்பு மேலே அதிகமாக பட்டு சூரிய ஒளி பட்டு சூடு தாங்க முடியாமல்
அந்த ஏராளமான பாம்புகள் வந்து அந்த தீவுல அப்படியே செத்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இத பார்த்தா இவருக்கு வந்து ஒரு பயம் வந்துச்சு. ஒருவேளை நாம எல்லாமே மரத்த வெட்டிட்டா மனுஷ